வணக்கம். ஆன்மீக செய்திகள். கரூர் ஐயர்மலை மகா மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கரகம் சுற்றி வந்தது. பக்தர்கள் அக்னிச்சட்டை ஏந்தி பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா தீக்குழி பூஜையுடன் துவங்கியது. விரதமிருந்த பக்தர்கள் பரவசத்துடன் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் 108 வைணவ ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது தமிழக திருப்பதி என பக்தர்களால் போற்றப்படுகிறது. இக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ பெருவிழா நடந்து வருகிறது. 12 நாட்கள் நடைபெறும் பங்குனி உற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. உற்சவர் பெருமாள் பூமி தேவி தாயாருடன் தேரில் எழுந்தருள தேரோட்டம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பன்னாரியம்மன் கோவிலில் பங்குனி குண்டம் திருவிழா பூச்சாட்டு நிகழ்ச்சியுடன் விமர்சையாக தொடங்கியது. விநாயகருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சருகு மாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு பன்னாரியம்மனுக்கு பூச்சாட்டு உற்சவம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் இறங்குதல் வைபவம் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெறும். 108 வைணவ திவ்ய தேச ஸ்தலங்களில் 2வது ஸ்தலமான திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவில் பங்குனி தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. கமலவள்ளி தாயார் சாய்ந்த கொண்டை அலங்காரத்தில் கிளி மாலை அணிந்து வெள்ளி பல்லக்கில் ஆஸ்தான மண்டபத்தில் அருள் பாலித்தார். மேளதாளம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட தெப்ப மிதவையில் பிரவேசித்தார். கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் 3 முறை தெப்பத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாத்தினார்.
திருச்சி திருவெள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் கோயில் 108 வைணவ திவ்ய ஸ்தலங்களில் ஒன்று. கோயிலின் பங்குனி உற்சவம் மார்ச் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. உற்சவர் பங்கஜவல்லி சமேத புண்டரிகாட்ச பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தனர். ரங்கா கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இணை ஆணையர் மாரியப்பன் குழுவினர் செய்தனர். கன்னியாகுமரி இட்டகவேலி நீலகேசி அம்மன் கோயிலில் பங்குனி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோயில் மைதானத்தில் அம்மனுக்கு பச்சை பந்தல் அமைத்து பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தினர். மாமியார் கொடுமைக்கு எதிராக நடைபெறும் கமுகு எழுந்தல் நிகழ்வு நடைபெற்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்கு மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து மாமியார் தரப்பினர் ஒரு பக்கம், மருமகள் தரப்பினர் ஒரு பக்கம் என கருதி கோயில் குழுவினர் மரத்தை இழுத்து விளையாடுவர். இறுதியில் மருமகள் தரப்பினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. கமுகு பூஜையில் கலந்து கொண்டால் மாமியார் கொடுமைகள் இல்லாமல் மாமியார் மருமகளுக்கு நல்லுறவு ஏற்படும் என்பது ஐதீகம். திரளான தமிழக மற்றும் கேரள பக்தர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் கோயிலில் பங்குனி திருவிழா 8 திக்கு கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. கோயில் 3ஆம் பிரகாரத்தில் உற்சவர் சந்திரசேகரர் பல்லக்கில் அருள் பாலித்தார். உற்சவர் முன்னிலையில் 8 திக்கிலும் உள்ள கொடிமரத்தில் கொடி பட்டயம் ஏற்றப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மார்ச் 30ஆம் தேதி நடைபெறும். ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையர் சுரேஷ் குழுவினர் செய்தனர்.